கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த புரோக்கரேஜ் அப்போ நம்ம நம்புறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை லைவ் செஷனில் கூட வந்து கேட்குறீங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு ஒரு பிளான். அதுக்காக தான் அலைஸ் ப்ளூ கம்பெனியில் இருந்து அலைஸ் ப்ளூ கம்பெனியுடைய சிடிஓ மிஸ்டர் நாகார்ஜுன் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் நாகார்ஜுன். ஹாய் வீரா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்திருக்காரு. பெங்களூர் கிளைமேட்டும் சென்னை கிளைமேட்டும் ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அப்படி இல்லை. ஓகே, காலைல வரும்போது திருப்பி வெயில், டிராஃபிக் இருக்குது. ஓகே, ஃபுல் டிராஃபிக் இருக்குது. பெங்களூர்லேருந்து வந்து சென்னையில் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் பெங்களூரில் டிராஃபிக் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்காது. கொஞ்சம் குளுகுலுன்னு இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் ரோட்டில் நிற்கலாம். டிராஃபிக் இருக்குது, ஆனால் சிட்டிக்கு அவுட்டில் டிராஃபிக் கிடையாது. சிட்டிக்கு அவுட்டரில் நாங்கள் அவுட்ரு. ஓகே, அலைஸ் ப்ளூ கம்பெனியுடைய சிடிஓங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ஊர் நீங்கள், எங்கே படிச்சிங்க? தமிழ்நாடு தானா இல்லை கர்நாடகாவா? ஏன்னா ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குங்கிறதுனால இந்த கேள்வி இருக்கு. நான் கம்ப்ளீட்டாக பேஸ் ஆன் சென்னை. படித்தது எல்லாமே இங்கே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். சேம் வே வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்என்சி. எம்என்சியில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக 9 to 6 ஜாப் மாதிரி ரொட்டீன் ஜாப் தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எப்படி எவர் க்ரீனாக சூஸ் பண்ணிட்டு போகிறது ஃப்யூச்சருக்காக, எந்த ஜாப்லாம் எவர் க்ரீனாக இருக்கும் அப்படி சூஸ் பண்ணும்போது எனக்கு 2 ஆப்ஷன் கிடச்சிது. ஒன்று பேங்கிங், ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, பேங்கிங்கில் போனீங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே பேங்கிங்கில் பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருன்னா அந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்ஸில் மட்டும் தான் என்ஹான்ஸ் பண்ண முடியும், மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. இஃப் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் ஜாபில் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக என்ன சைட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு எப்படி க்ரோத் இருக்குது அதுக்கு மாதிரி நீங்கள் என்லார்ஜ் பண்ணிகிட்டே போவீங்க. அதே இல்லாமல் ஒரு காம்படிட்டிவ் பேஸ்டோ நீங்கள் என்லார்ஜ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஏன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, பிகாஸ் என் கிராண்ட் ஃபாதரோட இதுதான். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீ பண்ணியிருக்கியான்னு எனக்கு கேட்பார். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே 2016 நான் ஜாயின் பண்ண அலைஸ் ப்ளூவில். ப்ளஸ் 2017 தான் கம்பெனி வந்து நாங்கள் பெங்களூர் மூவ் ஆகும். ஓகே, ஸோ 2016 ஜாயின் பண்ணும்போது எங்கள் தாத்தா என்ன வந்து இந்த ஸ்டாக்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டுட்ருப்பார். அதுக்கு முன்னாடியுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு நிறைய வாட்டி ஸ்டாக் மார்க்கெட் கேட்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் உள்ள ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஜாபுக்கு அப்ளை ட்ரை பண்ணேன். ஸோ அப்ளை ட்ரை பண்ணும்போது தான் நான் வந்து அலைஸ் ப்ளூவோட வேகன்சிஸ் பார்த்தேன். ஸோ அங்கே அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கெலாம் போய் அட்டன் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணேன். ஓகே, அப்போ ஜாயின் பண்ணும்போது என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின். ஓகே, ஸோ சிஸ்டம் அட்மின் டு சிடிஓ. 2017 வந்து சிஸ்டம் அட்மினாக இருந்த நான் வந்து 2019 சிடிஓ ப்ரொமோட் ஆனேன். இந்த மிட் ஆஃப் ட்ராவல் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கான ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னா, நார்மலாக எம்என்சிஸ் மாதிரி தான். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா போதும், இப்படி பண்ணால் போதும். அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணி அதை நம்மளா ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் லெவல் சேலஞ்சிங் டாஸ்க்காக வரும். இப்போ நெக்ஸ்ட் லெவல் சேலஞ்சிங் டாஸ்க்னால் ஒரு கம்பெனி வந்து லோ ப்ரோக்கரேஜ் ஃபீமாக இருக்க டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் வந்து எப்படி வந்து டெக்னாலஜியாக என்ஹான்ஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ அதுக்கான மேனேஜ்மெண்ட்டோட ஷிஃப்ட்டை வந்து எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிச்சு. நிறையா டெக்னிக்கல் லெவலில் நம்ம எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் கம்பெனியை. ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் நாங்கள் கை வச்ச இடம் தான் கிளைண்ட்டுக்கு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதில் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் திங்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஒரு கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடிங்கும் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லி செக் பண்ணும்போது எங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்தோம். 2017 எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆண்ட். ஓகே, ஆண்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் அண்ட் ட்ரேட். ஸோ அந்த ப்ராடக்ட் வெளியில் வரும்போது நிறைய மார்க்கெட் ரீச் இருந்துச்சு, எங்களோட கிளைண்ட் பேஸும் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு 6 lakhs ப்ளஸ் கிளைண்ட் பேஸ் உங்களுக்கு இருக்குது. 2017 வந்து நீங்கள் ஒரு அட்மினாக ஜாயின் பண்ணும்பொழுது எந்த லெவலில் இருந்துச்சு அலைஸ் ப்ளூ? நாங்கள் வந்து 25,000 அக்கௌண்ட்ஸ் தான் வச்சுருந்தோம். 25,000 டிமெட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அந்த 25,000 டிமெட் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய மூமெண்ட் இல்லை, ரொம்ப கம்மியாக ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த கிளைண்ட்ஸை மட்டும் ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை பெரிய லெவலில் க்ரோ ஆக முடியல. ஸோ அதனால தான் வந்து எங்களோட டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் மஸ்ட்டுன்றத டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து முன்னாடி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அலைஸ் ப்ளூ அப்படின்னு நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கும்பொழுது என்ன நடந்திருக்குன்னா,
ஸ்க்ராட்ச் லெவல்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அந்த டைமில் நடந்திருக்கு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு சிஸ்டம் அட்மினாக உள்ளே ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி இந்த டெக்னிக்கலாக இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நீங்கள் எடுத்து சொன்னதாக இருக்கட்டும், அந்த ஓவரால் ஜேர்னி இருக்குல்ல, அதை பற்றி. அதான் இப்போ மேனேஜ்மெண்ட் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல எங்கே எப்படி இருந்தோம்னா, காம்படிட்டிவ் அனலைஸ் பண்ண இருந்துச்சு. நம்ம வந்து இத்தனை நாளாக நம்ம இருந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கரேஜில் இருந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங்கில் போகும்போது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் இதெல்லாம் தேவை. ஓகே. ஸோ அப்போ அந்த தேவைகளை வந்து கம்ப்ளீட்டாக காம்படிட்டிவ் அனலைஸ் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் ஒரு கிளைண்டால் ட்ரேட் பண்ண முடியும். கிளைண்ட் ட்ரேட் பண்ண போகிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்க வந்து அதையுமே அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி ட்ரேடிங்கில் டிஸ்பிளினாக ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் எங்களுக்கு டெக்னாலஜி டீமுக்கு நான் கொடுக்குற மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்குற வேண்டிய பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம். அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி அவங்க ஆன்போர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், சீம்லெஸ்ஸாக நம்ம ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்கோமான்னு என்ஷூர் பண்ண பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் டிஜிட்டல் ஈக்யூஎஸ்சின்னு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தோம். ஓகே. டிஜிட்டல் ஈக்யூஎஸ்சினா இப்போ வந்து நாங்கள் 2017, 2018, 2019 பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஓகே. பட் ஆஃப்டர் 2019 எங்களுக்கு வந்து நாங்கள் முன்னாடி எடுத்த டிசிஷன் சப்போர்ட் பண்ணிச்சா இல்லை 2019ங்கிறமா எக்ஸ்சேஞ்சும் சப்போர்ட் பண்ணிச்சான்னு தெரியாது. பட் நிறைய விஷயத்த வந்து நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ண பார்த்தோம். ஒரு கிளைண்ட் உள்ளே வராங்க, அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியுதா, அது ஓப்பன் பண்ணி அவங்க 15 மினிட்ஸ்க்குள்ள அதை கொடுத்து அவனை அன்றைக்கி ட்ரேட் பண்ண வைக்க முடியுதான்னு பார்த்தோம். இப்போ அது பாசிபிள். ஓகே. லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் எங்கள் கையில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, அலிஜிபிள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அன்றைக்கி டேலே சேம் டேவே. ஓகே. ஸோ தட் மீன் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து சேவ் பண்ணுறோம். இப்போ T+1 நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன்னா அன்றைக்கி டே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வச்சிங்கன்னா பண்ண முடியாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆகும் 1 டே. நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தாலுமே எங்களால் வந்து இதை ஈடு கட்டி கிளைண்ட் கொடுக்க முடியுது. ஓகே. ஸோ உங்களுடைய ப்ரொமோஷன் எப்போ நடந்துச்சு? நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, சிடிஓங்கிற இடத்துக்கு எப்போ வந்தீங்க? எனக்கு 16, 17, 18 இந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்பெனியை செட்டில் பண்ணி கம்பெனிக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த கம்பெனிக்கு தேவையான டெக்னாலஜி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2019 கன்சிஸ்டன்சியை கொண்டு வரும்போது எங்களோட சிஇஓ வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நாங்கள் உங்களை சிடிஓ அப்பாயிண்ட் பண்ணலான்னு டிசிஷன் எடுத்திருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். வேண்டாம்னா சொல்ல முடியும் அப்படி இல்லை. ஓகே. ஜஸ்ட்டு நான் ஃபைன் சார் வில் ட்ரை தட். ஏன்னா நாங்களுமே வந்து எனக்குமே ஒரு க்ரோத் தேவைப்படுச்சு. ஏன்னா நம்ம வந்து சிஸ்டம் அட்மினாவே நம்ம எத்தனை நாளாக இருக்க முடியும். இப்போ சிடிஓன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அடிஷ்னலாக வரும். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அந்த கம்பெனிக்கு தேவையான டெக்னாலஜிஸ் ப்ளஸ் அதுக்கான வெண்டர்ஸ் கன்சல்டேஷன்ஸ் அதுக்கான ஆடிடெக்ட்ஸ் ப்ளஸ் எந்த அளவுக்கு நம்ம ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரோல் இன்னும் சேலஞ்சாக மாட்டுச்சு. ஸோ சேலஞ்சிங்காக வரும்போது நம்ம எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போக முடியும் கம்பெனியை. ஸோ அதுதான் என்னோட அக்செப்டன்ஸ்க்கு ஃபஸ்ட் அக்செப்டன்ஸாக இருந்துச்சு. ஓகே. ஸோ எக்ஸாக்டாக எங்கள் சார் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் பார்க்கும்போது எனக்கு மெயிலும் வந்துருச்சு. ஓகே. கம்பெனி கலர் அனௌன்ஸ்மெண்ட் போயிடுச்சு. ஓகே. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது இப்போது ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோம்னா 9:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆகுது. கமாடிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது நைட் வரைக்கும் கூட இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பேக் எண்டில் இருக்கீங்க. பேக் எண்ட்னா அந்த ஆப் எப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ நார்மலாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறவர் இருக்கக்கூடிய அந்த பிஸி ஸ்கெடியூலை விட உங்கள் டீமுக்கு வந்து அதிகமான ஒர்க் இருக்குமா? ஆப்வியஸ்லி. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட எல்லாத்துக்கும் ஒரு டீம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்னா காலைல பிஓடிஸ் என்னெல்லாம் நடக்கணுமோ அப்ளிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஒரு அப்ளிகேஷன் வந்தோடனே அதை ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சு லெஜர் டேலி பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது, பிஓடி டீம். அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்மோட பிஓடிஸ் இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா சர்வர்ஸும் எல்லாம் ஃபைனாக ஒர்க் ஆகுதா, ஓகே, அந்த சர்வர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இது இருக்குது, எதுவும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கும். ஏன்னா இனிஷியலாக மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஹெச்எஸ்லேருந்து ஒரு ஃபைல் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1 hour 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். இப்போ அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே கிடையாது. எல்லாம் 1/2 hour 30 minutesக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் எல்லாத்தையுமே வித்தின் 1 hour செட்டில் பண்ணிடலாம். ஒரு காலை பிஓடி ப்ராசஸ் 1 hour எடுத்துக்கிறோம். மற்றபடி அந்த 1 hour நாங்கள் சொல்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். காலை 7 o'clock நாங்கள் ஆரம்பிச்சிட்டோன்னா எக்ஸாக்டாக ஒரு 9 o'clock வரைக்கும் மானிட்டரிங்கில் இருப்போம், அப்சர்வேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே. அதுமாதிரி நாங்கள் டெய்லியும் வந்து ஃபயர் ஃபைட்டிங் கிடையாது. நீங்கள் காலையில் நாங்கள் பிஓடி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் 11:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா 11:30க்கு மேலே ஒரு செப்பரேட் டீம், பட் டெக்னாலஜி டீம் இருக்காது. டெக்னாலஜி டீம் வந்து 7 o'clock க்ளோஸ். ஓகே. அதுக்கு மேலே வந்து அதர் ரொட்டீன் ஜாப் டீம் மட்டும் இருந்து பில்டிங்லாம் முடிச்சுட்டு போவாங்க. ஓகே. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸும் ஒரு எம்ப்ளாயிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to
ஈவினிங் ஒரு 12:30 வரைக்கும். ஓகே, நைட் மிட் நைட். உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு பேக் எண்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் டீமில்? எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40+ பீப்புள்ஸ் இருக்காங்க. வி ஆர் ஸ்மால் டீம். அதே மட்டும் இல்லாமல் எங்களுடைய டெக்னிக்கல் டீம் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சில எக்ஸ்பர்டைஸ் கன்சல்டன்ஸும் இருக்காங்க who can support us for ad hoc basis. ஓகே, இப்போ எங்களோட சப்போர்ட் டீமோட பாயிண்ட் மேஜராக என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா, வாட் எவர் அவர் R&D டீம் இஸ் கிவிங். இப்போ R&D டீம் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இதை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அனலைஸ்க்கு நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து பார்ப்போம்னா, ஒரு கிளைண்டோட ஃபீட்பேக்ஸ், அது இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன காம்படிட்டிவ் அனலைசிஸ் இருக்குது, நம்ம என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தால் மார்க்கெட் அட்டைன் பண்ண முடியும், நாங்கள் வந்து டெரிவேட்டிவ் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணணுமா, இன்வெஸ்டிங் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணணுமா, இதை நாங்கள் கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் டீமை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் டீம் வந்து இது ஒரு ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வச்சு எங்கள் டெக்னிக்கல் டீமில் டிஸ்கஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டெலிவரி பண்ணும்போது மேக்ஸிமம் இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி டெலிவரி வரனால. ஓகே, இப்போ எல்லா கம்பெனிஸும் வந்து ஏஐ இன்டெகிரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் ஸ்டாக் புரோக்கிங்கை கூட ஏஐ வந்து பண்ண போகுது அப்படின்லாம் நிறைய ஆர்டிக்கல்லாம் நான் பார்த்தேன். அதாவது எந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஐ வந்து சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ அலைஸ் ப்ளூ அண்ட் ஏஐ ஏதாவது பிளான் இருக்கா, இல்லை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அலைஸ் ப்ளூ வித் ஏஐ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் கிளியராக சொல்லணும்னா ஏஐ வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட் கொடுக்கும், ஐடியாஸ் கொடுக்கும்னு தெரியாது. ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, ஏஐ இப்போ இருக்க நம்ம ஓப்பன் சாட் எடுத்தாலும், இப்போ ரீசெண்டாக வந்து ஜெமினி ஏஐ எடுத்தாலுமே அதுக்கான டேட்டா ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் தான். அதை வச்சு உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் அக்யூரேட்டாக 100% இது பை பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி தர முடியாது. அது மாதிரி தந்துச்சுன்னா அதையும் பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஸ் பர் கம்ப்ளைண்ட்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட இந்த ஷேரை வாங்கினா 100% ப்ராஃபிட் நம்ம யாரும் தரக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து இதை எதுவும் பண்ணக்கூடாது ஆஸ் ஏ ப்ரோக்கராக. அது மாதிரி ஒரு டூலுமே கொடுக்கக்கூடாது கிளைண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ வந்து ஏஐ வச்சு நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம் பேக் எண்டுக்கு. ஓகே, பட் அதை வச்சு நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அது ஸ்டேட் பண்ண முடியாதுன்ற. ஓகே, ஸோ பேசிக்காக நிறைய கேள்விகள் இருக்குது சார். ஃபஸ்ட் நான் ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? ஒரு ப்ரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணுற முன்னாடி அவங்க கொடுக்குற பிளாட்ஃபார்ம்ஸ், அவங்க கொடுக்குற சப்போர்ட், அவங்க கொடுக்குற சர்வீசஸ், அவங்க கொடுக்குற வேல்யூ, இந்த 4மே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன் இந்த 4மே? ஒன்று 5வது ட்ரஸ்ட். ஓகே, ட்ரஸ்ட்டும் தேவை கம்பல்சரியாக. ஏன்னா அப்போ தான் வந்து காம்ப்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்கர்கிட்ட அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ், அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ராடக்ட்ஸ்னால் இப்போ வந்து எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், T-bills, sovereign gold bonds, and then stock equity trademark இது இருக்கிறதா பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேடிங்னா F&O டெரிவேட்டிவ்ஸ், CDI, கரன்சி, கமாடிட்டி மார்க்கெட், இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா, தென் யூ கேன் டேக் இட். ஓகே, செகண்ட் திங், அந்த அவங்க கொடுக்குற சப்போர்ட், அவங்களோட ப்ரெசன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது. இப்போ உங்களால் நினச்சா அவங்களை ரீச் பண்ண முடியுதா? பட் மேக்ஸிமம் ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. பட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா, ஓகே, எந்தளவுக்கு சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க, உங்களோட சப்போர்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணணும். மூணாவது வந்து கொடுக்குற வேல்யூ இன் த சென்ஸ், நம்ம வந்து அவங்க ஒருத்தருக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒருத்தருக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 15 ரூபா இருக்கும், 10 ரூபான்னு இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு வந்து வேல்யூ கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல 10 ரூபான்னு வாங்கினாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டி, ஓகே, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இப்போ கம்மியாக கொடுக்கலாம் சீப்பாக தான் இருப்பான்ற மாதிரி இல்லை, கம்மியாக கொடுத்தாலும் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக கொடுக்குறான், அவன் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக பண்ணிகிட்டு இருக்கான், அவங்களால நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா, இது இருந்தால் தான் நம்மளும் வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது 3மே தராங்களா, அது தந்தால் அந்த கம்பெனிக்கு வேல்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட், ட்ரஸ்ட்டுக்கு ஒன்று மெயினாக வரணும்னா, ஒரு கம்பெனிக்கிட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணுன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் பார்ப்பீங்க, அவங்க உங்களோட செக்யூரிட்டியை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி, அவங்க எந்தெல்லாம் சர்டிஃபிகேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்க வெப்சைட்ஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ண முடியும். வெப்சைட்ஸ் மூலமாக பார்க்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்ஸில் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அவங்களாம் இந்த அவார்ட்ஸ்லாம் இந்த இயரில் இந்த அவங்களாம் வாங்கியிருக்காங்க சொல்லி இங்கே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த ப்ரோக்கர் நம்பி போகலாம். ஓகே.